ஹலோ வால் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியன் மாம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எப்படி ஒரு புது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். இதுக்கு முதல்ல தேவை ஒரு கூகுள் அக்கௌண்ட். நீங்கள் ஏற்கனவே ஒரு ஜிமெயில் அட்ரஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த வீடியோவில் கொஞ்சம் ஃபார்வேர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ நீங்கள் கூகுள் அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு கிரியேட் நியூ கூகுள் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. ஸோ நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு வர ஆப்ஷன் இந்த support.google.com இதுலேயே போய் நம்ம அந்த லிங்க்கு போயிடலாம். இங்கே போனீங்கன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இருக்கும். நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதில் எப்படி எக்ஸாக்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய டீட்டெயில்டாக இந்த பேஜில் கொடுத்துருப்பாங்க. இதை ரீட் பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அன் அக்கௌண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஃபர்ஸ்ட் நேம் கொடுங்க, லாஸ்ட் நேம் உங்களோடது கொடுங்க, யூசர் நேம் என்ன உங்களுக்கு ஜிமெயில் அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறத கொடுங்க. ஏற்கனவே அந்த ஜிமெயில் அட்ரஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டேக்கன் அப்படின்னு வரும். நீங்கள் வேறு யூசர் நேம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணணும். அதுக்கு குறைந்தது 8லேருந்து இல்லை அதுக்கு மேலே உள்ள கேரக்டர்ஸ் கொடுக்கணும். லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் இதை நீங்கள் இன்க்ளூட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இன்னும் சில டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்களோட ஃபோன் நம்பர், அப்புறம் ஆல்டர்னேட் இமெயில் அட்ரஸ் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு கூகுள் அக்கௌண்ட் உங்களுக்கு நீங்கள் என்ன நேமில் கொடுத்துருக்கீங்களோ அந்த யூசர் நேம் இதில் உங்களுக்கு கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா youtube.com அப்படிங்கிறதுல போனீங்கன்னா, ஸோ நீங்கள் ஏற்கனவே ஜிமெயில் அட்ரஸ் வச்சுருந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே போயிட்டு இந்த இடத்துல சைன் இன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது சைன் இன் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கூகுள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் சைன் இன் ஆயிரும். இன்கேஸ் அது அந்த செஷனில் இல்லை அப்படின்னா புதுசாக உங்கள் அந்த அக்கௌண்ட்டோட நேம் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ என்டர் பண்ணோன்னே இந்த மாதிரி உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இங்கே காட்டும். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா என்னோட ஜிமெயில் அட்ரஸ் contact imcchannel@gmail.com அப்படின்னு ஒரு அட்ரஸ் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மை சேனல் கிளிக் பண்ணுங்கள். இது கிளிக் பண்ணும்போது நான் ஏற்கனவே சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் காட்டுது. அப்படி இல்லாட்டி யூஸ் யூடியூப் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும். அதில் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். ஸோ இது அதுக்கப்புறம் நீங்கள் புது வீடியோ இதில் அப்லோட் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா அதுக்கு யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா அப்படிங்கிறதுக்கு நீங்கள் போகலாம். இல்லை டைரெக்டாக இங்கே உள்ள இந்த ப்ளஸ் சிம்பல் கிளிக் பண்ணாலே வீடியோஸ் அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெடி டு கெட் யுவர் சேனல் ஸ்டார்டட். இது வரைக்கும் நான் எந்த யூடியூப் சேனலும் எந்த வீடியோவும் இந்த சேனலில் போடலை. ஸோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. இதில் எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹெல்ப் லிங்க் கிளிக் பண்ணி நிறைய இன்ஃபர்மேஷன் கற்றுக்கலாம். ஸோ இதில் போயிட்டு அப்லோட் வீடியோ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில் உள்ள ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் காட்டும். மோஸ்ட்லி டவுன்லோடில் போய் டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து போயிட்டு எந்த வீடியோ எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணி அப்லோட் கொடுத்துக்கலாம். ஸோ அப்லோட் கொஞ்சம் ப்ராசஸ் ஆகும். கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நீங்கள் டைரெக்டாக கூகுள் ஃபோட்டோஸ் உங்களோட கூகுள் ஃபோட்டோஸில் பேக்கப் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோவை இங்கேருந்தே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய யூடியூப் ரிலேட்டட் வீடியோஸ் நான் கண்டிப்பாக இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நம்ம எப்படி அடுத்து யூடியூபில் உள்ள ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது, ஒரு சேனல் மேனேஜ் பண்ணுறதுக்கு என்ன டேஷ்போர்டு இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் நம்ம அந்த சேனலை மேனேஜ் பண்ணணும், அடுத்து அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றி இன்னும் கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோ பேசிக்காக உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா திருப்பி பார்க்கணும் உங்களோட வீடியோ அப்லோட் ஆயிருக்கான்னு பார்க்கணுன்னா இங்கே போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பண்ணும்போது உங்களோட சேனலோட டேஷ்போர்ட் காட்டும். இங்கே வீடியோஸில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ இங்கே இருக்கும். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ இப்போ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது இங்கே டிஸ்பிளே ஆகுது. இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இங்கே அனலிட்டிக்ஸ், கமெண்ட்ஸ் போனீங்கன்னா என்ன கமெண்ட்ஸ் இருக்கோ அந்த கமெண்ட்ஸ் காட்டும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இன்னும் டீட்டெயில்டாக இன்னொரு யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பை பை, டேக் கேர்.